ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு கட் பண்ண பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் சொல்லுவாங்க, அது தோலை சீவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்ல மை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி வந்துட்டு நீங்கள் என்ன தான் அரைச்சாலும் ரொம்ப ஸ்மூத்தாக வராது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம் உப்பு சேர்த்து. நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சேன். இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சதுனால இவ்வளோ திக்காக இருக்குது. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கன்சிஸ்டன்சியில் இதை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இதை தனியாக எடுத்து வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாவு டைட்டாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி, இப்போ நான் தோசை ஊற்றும் போது ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தோசையை வந்துட்டு அந்த மாதிரி ஊற்றும் போது ரொம்ப போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, பிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம பரங்கிக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ஈஸியாக பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஊற்றும் போதே கொஞ்சம் சாஃப்டாக ஜென்டிலாக தான் ஊற்றணும். ஊற்றி சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் எப்பவும் போல் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. உடனே ஊற்றி உடனே அரைச்சி உடனே ஊற்றிடலாம். புளிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்டு தோசை ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு வாசனை ஒன்று வரும். அந்த பூசணிக்காய் வாசனை குக்கானது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது வெங்காய சட்னி கூட சர்வ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.